ஹாய் வெல்கம் டு ஸ்டடி வித் ஆதி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது என்னன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ், அப்ராக்சிமேஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், ராங் நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் இந்த அஞ்சுல இருந்து எப்படியுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். So 15 to 20 questions வந்துரும்னு வச்சுக்கோங்க. 5 quadratic equation questions, 5 number series and 10 questions வந்து 5 approximation, 5 simplification, 20 questions வந்து கன்ஃபார்மா வந்து எல்லா பேங்க் எக்ஸாம்லயுமே ஒரு ப்ரீவியஸ் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 இயர்க்கு முன்னாடி இருந்தது. ஆனா இப்போ உள்ள ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே வந்து 7 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் கேக்குறாங்க. அதுலயுமே வந்துட்டு அப்ராக்சிமேஷன் இருக்கும், ராங் நம்பர் இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதுதான் இருக்கும். இல்லைன்னா மேக்ஸிமம் இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கிறது இல்லை. இப்போ ரீசெண்டாக எழுதின ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ல வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அரித்தமெட்டிக் ஃபாலோ பண்ணாம, அதாவது கொஞ்சம் டச்ல வந்து பேசிக்ஸ் அரித்தமெட்டிக் இருந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ், ராங் நம்பர் சீரிஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஆனா இனிமே வர அடுத்தடுத்த இயர்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து கன்ஃபார்மா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கவே முடியாது. ஸோ நான் கன்ஃபார்மா நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயே அரித்தமெட்டிக் வந்து ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட். ஸோ நம்ம கவர் பண்றது இல்லாம எக்ஸாம் டயத்துல வந்து அந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம், ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைரக்டா யூஸ் பண்ற மெத்தட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அது போக நம்ம ட்ரிக்ஸ், ஸ்பீடா சால்வ் பண்றது, பேனிக் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ வந்து ஏஜஸ்ல வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பேசிக்கா வந்து நான் வந்து அதை சால்வ் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏஜஸ்ல வந்துட்டு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அதாவது 3 வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா பாஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எகோ அப்படின்னு மென்ஷன்ல இருந்துச்சுன்னா அது பாஸ்ட குறிக்கிறது, ப்ரீவியஸ் இயர்ஸை குறிக்கிறது. பிஃபோர்னாலும் அதான். அப்பனா என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ப்ரெசன்ட்னா நம்ம ப்ரெசென்டா இப்ப நம்மளோட ஏஜ் என்ன அதை குறிக்கிறது. ஃபியூச்சர்னா ஆஃப்டர் எண்ட்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு அர்த்தம். இது வந்து சிம்பிள். இதை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஏஜஸ் வந்து ப்ரீவியஸா இருந்தா ப்ரெசென்ட்ல இருந்து ப்ரீவியஸ் போகும்போது மைனஸ் பண்ணணும், ஆஃப்டருக்கு போகும்போது ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பேசிக் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறது எப்படின்னா என்னென்ன ரேஷியோ, பார்ட்னர்ஷிப், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் ஆவரேஜ், அப்புறம் ஏஜஸ், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பேசிக்ஸ். இதுல வந்துட்டு நீங்க வந்து ஏஜஸ் கிளியர் பண்ணணும்னா ரேஷியோவும் ஆவரேஜும் வந்து கன்ஃபார்மா பேசிக்ஸை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஏஜஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். அடுத்து வந்து கொஸ்டின் போகும். The present ages of the mother and sons are 28 and 7 years respectively. The ratio of their ages will be 11:4. After X years, அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதரோடையும் சன்னோட ஏஜ் கொடுத்துட்டாங்க. இன்னும் எக்ஸ் இயர்ஸ் அதாவது இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு இவங்களோட ஏஜோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 11:4 ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம்னா மதருக்கு எம், சன்னுக்கு இது. இந்த மாதிரி நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதணும்னு இல்லை, டேரக்டாவே நீங்க எழுதலாம். 28 பிளஸ் எக்ஸ்னா மதர் வந்து எக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு வரும், சன் வந்து எக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு வந்தா இதோட ஏஜ் ரேஷியோ என்ன இருக்கும், 11:4 இருக்க போகுது. கரெக்டா? ஸோ வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா 28 into 4 plus 4x 7 into 11 அந்த மாதிரி போடாம டக்குன்னு சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து குயிக்கா வந்து பண்ண முடியும். அதுலயுமே மிஸ்டேக் இல்லாம பண்ணணும். ஓகேங்களா? 28 into 4 அதாவது 28 plus x into 4, 4x 77 11x 11x 4x வந்து மைனஸ் பண்ண எவ்வளவு, 7x. 112 minus 77 35 equal to 7x. அப்போ x equal to 5. இந்த மாதிரி வந்து குயிக்கா வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இங்க வந்து நான் என்ன க்ளூ போட்டிருக்கேன்னா ஆஃப்டர்னால நம்ம பிளஸ் தானே பண்ணணும். ஸோ அதனால நம்ம வந்து இங்க பிளஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து பிஃபோர் 7 அதாவது எகோ ஆர் பிஃபோர் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட ரேஷியோ கொடுத்து அப்ப என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து மைனஸ் அப்படின்னு இந்த இடத்துக்கு போவோம்.
அதாவது 28 minus x divided by 7 minus x equal to அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து எக்ஸ் வந்து 5. அதாவது எக்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்க வேல்யூ வந்து 5. Next, the ratio of the ages of 5 years will go to the ages of B 4 years hence கொடுத்துருக்காங்க. hence என்னன்னா after, எகோனா முன்னாடி. ஓகேங்களா? 2:5. அதாவது இந்த ரேஷியோல வந்து டைரக்டா கொடுக்கல. A வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி, B வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம். The ratio of the present age of B to A. அதாவது நல்லா கவனிக்கணும். அதாவது என்னன்னா A is to B ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே எழுதி நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து இடிக்கும். அதாவது தப்பாறாங்க இங்க பி டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பிஎஸ்டி ஏ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எழுதும் போது கரெக்டா பார்த்து ஏயோட ரேஷியோ என்னவா இருக்கும் 7/12ன்னு எழுதணும். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து கேட்டிருக்காங்க. பிரசன்ட்ல கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஏ வந்து 5 இயர்ஸ் முன்னாடின்னு சொல்லியிருக்காங்களா, அதோட ரேஷியோ வந்து 5 இருக்கா. அப்ப ரேஷியோ என்னன்னா 2x 5xன்னு வச்சுக்கோங்க இந்த ரேஷியோவை. இப்ப நம்ம வந்து பிரசன்ட்டுக்கு கொண்டு வரணும். அதாவது பிரசன்ட்டோட இதுதானே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வந்து எகோல இருக்கிறது, அதாவது ப்ரீவியஸ் இயரையும் ஃபியூச்சர்ல இருக்கிறதையும் நம்ம பிரசன்ட்டுக்கு கொண்டு வரணும். அப்பனா ப்ரீவியஸ்ல இருக்கிறத வந்து பிரசன்ட் கொண்டு வரதுனா என்ன பண்ணணும், +5 போட்டா பிரசன்ட்டுக்கு வந்துடலாமா, 2x + 5. இப்ப வந்து b வந்து 5x. ஓகேங்களா? இது வந்து எங்க இருக்கு, 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு. இப்ப நம்ம 4 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும். அப்பனா என்ன பண்ணணும், 5x - 4. ஓகேயா? ஈக்குவல் டு இங்க வந்து b to a கொடுத்திருக்காங்க. b to a னா 12:7. நம்ம a to b தான் போட்டிருக்கோம். ஸோ 7:12 போட்டிருக்கோம். ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண போறோம். 24x + 60 = 35x - 28. 7 × 4 28. ஓகேங்களா? ஸோ வந்து 35 - 24 வந்து 11x. இது ரெண்டு வந்து 88. ஸோ எக்ஸ் வந்து 8. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரசன்டேஜ் பாத்தீங்கன்னா 12:7 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்ப 19 × 8 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 57. ஆக்சுவலா வந்துட்டு 57. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆன்சர் வந்து 57 இயர்ஸ். Third question. 1 year ago, the ratio of Gauravi and Sachin's age is 6:7. அப்ப 4 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சச்சினோட ஏஜ் என்ன, இதுல ரேஷியோ மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், ரேஷியோவும் நம்ம வந்து ஆவரேஜும் கிளியரா இருந்தாதான் நம்மள ஏஜஸோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், டேரக்டா என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு 67 7:18 எழுதிட்டோமா. இது 1 இயருக்கு முன்னாடி, இது 4 இயர்ஸ் கழிச்சு. இப்ப வந்து நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்கன்னா பிரசன்டேஜ் தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? ஹவு ஓல்ட் இஸ் சச்சின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம பிரசன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் மெத்தட் தெரியுமான்னு பாருங்க. பாக்ஸ் மெத்தட்னா என்னன்னா பாக்ஸ் மெத்தட் கண்டுபிடிக்கிறது முன்னாடி ரேஷியோல சொல்லிடுறேன். இப்ப 6:7 7:8 இருக்கா, இது ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கான்னு பாருங்க. அதாவது 6க்கும் 7க்கும் 1 கேப் இருக்கா, 7 + 1 = 8 இருக்கா. அப்ப ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருந்ததா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப 1 = அதாவது இந்த 1. ஓகேங்களா? 1 = எத்தனை இயர்ஸ்னு பாருங்க. 4 + 1 வந்து 5. ஓகேங்களா? 1 = 5. இப்ப நம்ம யாரோட ஏஜ் கேட்டிருக்காங்க, சச்சினோட ஏஜ் வந்து நீங்க 7ம் எடுத்துக்கலாம் 8ம் எடுத்துக்கலாம். நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்ப 7 நான் எடுத்திருக்கேன். 7னா இது பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த 1 = 5, 7னா என்ன வரும் அப்படின்னு. இது எப்படி சொல்றதுன்னா, சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா 1 × 5 போட்டு = 7 × x எவ்வளவு வரும் அந்த மாதிரி. சாரி, 7/1 = x/5 போடுவாங்க. அப்ப வந்து x = 35 இயர்ஸ் அந்த மாதிரி வரும். எனக்கு வந்து அந்த மெத்தட் விட எனக்கு பாக்ஸ் மெத்தட் தான் ஈஸி. ஸோ இது எப்படின்னா இங்கிட்டும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப வந்து சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க 1 இருக்கிற இடத்துல 14 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 14 கேன்சல் பண்ணோம்னா 2 வரும். ஓகேங்களா? இப்போ 2 இங்க 5 இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்ப என்ன வரும்னா ஆன்சர் 5/2 2.5 வரும். ஸோ பாக்ஸ் மெத்தடுக்கு சொல்றேன். ஸோ இப்போ ஏஜ் பாத்தீங்கன்னா 35. பிரசன்ட் ஏஜ் தானே. இது வந்து 1 இயருக்கு முன்னாடி 35. அப்போ 1 இயர் கழிச்சுன்னா 36 ஏஜ். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ரெசன் ஏஜ் வந்து ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சம் ஆஃப் த ஏஜஸ் வந்து 8 இயர்ஸ் எகோ கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து B to D வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசன்ட் ஏஜ் ஆஃப் D கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா
ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏபிசி வந்துட்டு 56 இயர்ஸா, 56 இயர்ஸ்ல இப்ப என்ன பண்ண போறோம்னா 8 இயர்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. ஸோ 8 into 3 24. ஸோ அப்ப 80. 80ன்றது இப்போ ப்ரெசென்ட் ஏஜ். ஓகேங்களா? ப்ரெசென்ட் 3 பேரோட ஏஜ். இப்போ நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும். 16 into 80னா அதாவது 16 இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5 + 4 + 7 வந்துட்டு 8. 16 ஈக்குவல் டு 80 அப்படின்னா ஒன்னுக்கு வந்து ரேஷியோ, அதாவது 1க்கு 5 வருது. அப்போ 5 into 5 25, 4 into 5 வந்து 20, 7 into 5 35. சாரிங்க, 28 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து சி வந்து இங்கே தேவைப்படாது, இங்கே 35. இது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து B/D சொல்லியிருக்கோம். 2/3. 2/3 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12 இயர்ஸ் கழிச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து பி வந்து நம்மளுக்கு ப்ரெசன்ட் ஏஜ்ல 20. பியோட இப்போ ஏஜ் என்ன பார்த்தீங்கன்னா 20. 12 இயர்ஸ்க்கு அப்புறம்னா ஏஜ் வந்து 32 இருக்குமா? அப்போ 2ஓட ரேஷியோ 2 வந்து 32னா 3க்கு எவ்வளோ நம்ம பார்க்க போறோம். அப்போ 1க்கு 16னா 3க்கு 48. இப்போ வந்து இது ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள டியோட ஏஜ். வேகமா நம்மளுக்கு 48 ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போய் 48 வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க, நாட் வந்து அவங்க வந்து 12 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள ஏஜ் கேட்கல. ஸோ அதனால என்ன பண்ண போறோம், 48லேருந்து 12 மைனஸ் பண்ணோம்னா 36. அதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கவனமா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அனுஷ்யா வந்து இந்த மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது 40% மோர் தென் எங்களோட ஏஜ். அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு 20%க்கு அப்புறம் இவ்வளவு இருக்கும், லெஸ் தென் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படின்னா பேசிக்கா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜும் முக்கியம். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து கிளியரா இருந்தால் தான் இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இந்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ என்னன்னா 40% மோர்னா டக்குன்னு எப்படி சில பேர்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏபி இருக்குன்னா ஏ வந்து 100 + 40, அப்போ 140, 140 100, அப்புறம் வந்து அதை உட்காந்து கேன்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது நான் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் வந்து இங்க வந்து ஷோ பண்ணிருக்கேன், எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இப்படி வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்பீடா போறதுன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் நம்மளால வந்து பார்த்த உடனே டக்கு டக்குன்னு அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். நம்மளால வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது எக்ஸாம்ல. ஸோ அப்போனா வந்துட்டு என்னன்னா A = 7/5. அதாவது என்ன, அனுஷாவுக்கும் யமுனாவுக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அனுஷாவும் யமுனா வந்து 7:5, அதாவது 140 100னா 7:5. கரெக்டா நீங்க வந்து போடும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஹென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ்னா ஆஃப்டர். ஸோ அவங்க வந்து யமுனா இஸ் 20% லெஸ் தேன் அனுஷ்யான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும், 20% லெஸ் தேன்னா அனுஷா வந்து 100ல இருக்காங்கன்னா யமுனா வந்து 80ல இருப்பாங்க. 20% அப்படிதானே? அப்போ 4:5. ஓகேங்களா? இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா யமுனாவும் அனுஷாவும் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இங்க எழுதும் போதும் கரெக்டான ரேஷியோ எழுதணும். அனுஷாவுக்கும் யமுனாவுக்கும் மட்டும்தான் நம்ம இங்க மேல எழுதிருக்கோம். ஸோ அப்ப என்ன வரும், 5:4ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ரேஷியோவை வந்து கரெக்டா ஈக்குவேட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து 24 இயர்ஸ். ஓகேங்களா? இப்ப 7க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க 2. 5க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க -1. அப்ப வந்து இது ஈக்குவலா இல்ல. ஈக்குவல் அமௌண்டா ரெடியூஸ் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, இது ஒரு டெக்னிக். 5க்கும் 4க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 1. 7க்கும் 5க்கும் என்ன எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 2. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த 2வை இந்த ரேஷியோவால மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த 1ஐ இந்த ரேஷியோவால மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அப்ப என்ன வரும், 1ஆல மல்டிப்ளை பண்ணா 7:5, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10:8. ஓகேங்களா? 24 இயர்ஸ்க்கு அப்புறம். இப்போ இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3. 3னா 24, 3 தான் 24னா இப்ப நம்மளுக்கு யாரோட ஏஜ் வேணும், ரெண்டு பேரோடதையுமே கண்டுபிடிச்சுவோம் வச்சுக்கோங்களேன். அனுஷா வந்து 7னா 7 into 8, அதாவது 3னா 24னா 8 தானே. 7 into 8 வந்து 56, 5 into 8 வந்து 40. ஓகேச்சா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, அனுஷாவோட ஏஜும் யமுனாவோட ஏஜும் கிடைச்சிச்சு. இப்ப நெக்ஸ்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா யமுனாவுக்கும் யாமினிக்கும் 4:3 கொடுத்துருக்காங்க. அது என்ன பெர்சன்டேஜ் நமக்கு தெரியும், 40 அப்படின்னு. இப்போ 4 தான் 40னா 3 வந்து 30. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எப்படி 30 வந்ததுன்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இது பாக்ஸ் மெத்தட்.
4 40ஆல கேன்சல் பண்ணா 10ஆ? ஸோ வந்து ஆப்போசிட் மல்டிப்ளிகேஷன் வரும், சைடில் வந்து கேன்சல் வரும்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ இங்கே 10னா 3 × 10 30 வரும். ஓகேங்களா? யாமினியோட ஏஜ் வந்து 30. ஸோ யார் யாரோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாமினி அனுஷ்யாவோடது கேட்டிருக்காங்க. ஸோ யாமினி வந்து 30, அனுஷ்யா வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் 56. ஸோ அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சோன்னா 42 years. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு மெத்தட்லையுமே வந்து பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சு வர மாதிரி, ஆவரேஜ் வச்சு வர மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏஜஸில் பார்த்துருக்கோம். இது போக அதாவது இப்போ ஏ வந்து 5 times more than பி அப்படின்னா, பி வந்து 1னா ஏ வந்து 6ன்னு அர்த்தம். 5 times more அப்போனா 1 + 5ன்னு அர்த்தம். இதே சப்போஸ் வந்து ஏ இஸ் 5 times பி அப்படின்னா பி 1னா ஏ வந்து 5ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ரேஷியோலயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து ஏஜஸ்ல வரலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், மாடரேட் லெவலும் கூட. ஓகேங்களா? ஸோ ஏஜஸ் வந்துட்டு அடுத்து இப்போ நான் வந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு வந்து பாக்ஸ் மெத்தட்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு பாக்ஸ் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளோ அது எந்த அளவுக்கு ஸ்பீட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கணும் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, ப்ராக்டிஸ் எங்கெங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள்லயே வந்து ஏஜஸ் ப்ராப்ளம் வந்து கேட்டிங்கன்னா போட்டிங்கனாலே வரும். ஆக்சுவலாக வந்து நிறைய வரும். கைட்லேயே வந்து பிடிஎஃப் வந்து ப்ராக்டிஸ் பிடிஎஃப் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது போக வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கலாம். அது போக யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க. நீங்கள் எந்த மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மெத்தடில் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ பாக்ஸ் மெத்தட் படி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸ் மெத்தட் சொல்லாமல் நார்மல் மெத்தடில் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுவும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். திருப்பி நீங்கள் அவங்க மெத்தடுக்கு ஃபார்ம் பண்ணுவீங்க. அடுத்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒன்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சேனல்லையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த வீடியோஸ் வேணால் பார்க்கலாம். அதில் வந்து கொஸ்டின் வந்தோடனே பாஸ் பண்ணிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் பாருங்க. அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்க. சப்போஸ் தப்பா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸாவது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு டாப்பிக்கில் அப்படின்னா வந்து அது கம்மி தான். அந்த பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க் எழுத போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ரேஷியோ, ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த மார்க்ல எடுத்தோடனே அந்த 4 கொஸ்டின் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்து அதை அட்டன் பண்ணுங்க. அதுல எவ்வளவு டைமிங் வருதுன்னு வந்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி நம்ம ஸ்பீட் பண்ணலாம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஆதி மஞ்சு, மென்டார் மஞ்சுன்னு இருக்கும். ஸோ வந்து வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்னென்ன மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறோம்னா வீக்லி டெய்லி டார்கெட்ஸ், அதாவது வீக்லி பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதில் டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும். என்னென்ன வந்து குவான்ட்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், கரண்ட் எஃப்எம், மார்க் டெஸ்ட் எப்போ எழுதணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மார்க் டெஸ்ட் எழுதணும், எப்போ அதோட அனலைஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் அதில் ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். ஸோ வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸை வீக்காக இருக்கீங்க, எந்தெந்த டாபிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றதையும் நான் அதில் பார்த்து பர்சனல் அசஸ்மெண்ட்டும் உண்டு. டெய்லி டார்கெட் சப்மிஷன் வந்து பண்ணிடணும். ஸோ ஸ்கோர் வந்து இந்த இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு அதில் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.